விஜய் கவிழ்ந்தால், விஜய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அல்லது விஜய் ஆட்சி தானாகவே கவிழ்ந்து போனால் தேர்தல்களை தவிர வேறு மாற்று ஏற்பாடு கிடையாது. இது திமுக அண்ணா திமுக நன்றாக தெரியும். தேர்தல்களை பார்த்து அவர்கள் கொலை நடுக்கத்தில் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா இந்த கூட்டணியை ஆதரிக்கிற கட்சியை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நான் எதிர்கட்சியை உட்காடுறேன், ஓகே, மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் எதிர்கட்சியை உட்காடுறேன், யார் வேணா ஆளட்டும், நாங்கள் தேர்தலை விரும்பலை, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, எங்களால் ஆள முடியல, ஏன்னா இவ்வளோ நெருக்கடிகளை இந்த கட்சிகள் ஆதரிக்கிற கட்சிகள் கொடுக்குறாங்கன்ட்டு நான் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக உட்காருகிறேன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்களா? 59-47 சேர்ந்து ஃபார்ம் பண்ணுமா? தைரியம் இருக்கா? இல்லை இந்த 59-47 சேர்ந்து திரும்ப முதலமைச்சராகுங்களா? ஒரு நாள் வண்டி ஓடுமா? இந்த சும்மா உருட்டுறது மிரட்டுறது அது இல்லைன்னா நான் கவுத்துருவேன் கவர்மெண்ட்டை, ஆதரவு வாபஸ்னால் அந்த நிலைக்கு ஆரம்பத்துலேருந்து முளையிலேயே கிள்ளி எறிஞ்சணும். வாபஸ் வாங்குறதுனா வாங்கு, தாராளமாக வாங்கிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்தால் இந்த அரசை ஓடோடி வந்து காப்பாற்றுவார்கள் திமுக அண்ணா திமுக. ஏன்னா கவுந்துட்டு எலெக்ஷன் வந்ததுன்னா பாதிப்பு அவங்க 2 பேருக்கு தான், விஜய் கிடையாது.